ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்து பெங்களூர் பேலஸ் போக போகிறோங்க. இப்போ வந்து நம்ம பெங்களூரில் தான் இருக்கோம். கடந்த ஒரு 15 நாட்களாகவே நாங்கள் பெங்களூரில் தான் இருக்கோம். ஸோ எங்கேயுமே போகல. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வெளியே போக போகிறோம். கொஞ்சம் அவுட்டிங் மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலைல கிளம்ப ஆமாம் காலைல கிளம்ப ஆரம்பித்து மத்தியானம் ஆகிடுச்சு இவங்க எல்லாத்தையும் கிளப்புறதுக்கு. ஸோ நம்ம பெங்களூர் பேலஸ் இங்கேருந்து பக்கம் தான், ஒரு 10 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. ஸோ நம்ம பெங்களூர் பேலஸ் போயிட்டு பெங்களூரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சின்னதாக சுற்றி பார்க்கலாம். சரி, ஓகே, கிளம்பியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 2 மணி ஆகுது. காலையிலேருந்து ஒரு 10 மணிலேருந்து கிளம்புறோமா, நல்லா 10 மணிலேருந்து கிளம்பி இப்போ தான் நம்ம எல்லாத்தையும் கிளப்பி ஓரளவு ரெடி ஆயாச்சு. இப்போ போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நமக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பலாம். ஆக்சுவலி 1 வீக் ஆச்சு ஆர்டர் பண்ணி, இப்போ தான் வந்திருக்கு. கரெக்டாக இந்த டைமில் வந்திருக்கு. சரி, ஓகே, அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பலாம். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா அந்த பார்சல். இதை தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இல்லை, இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம். ஏன் வளரல? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ எடுத்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு வந்து டிஸ்டர்ப் பண்ணி பாட்டை போட்டு விட்டு சைடில் பாட்டெலாம் ஓடிட்டு இருந்துச்சு. சரின்னு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மைக் தான் வாங்கியிருக்கோம். எதுக்கு வாங்கியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட தீவிரமான சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நம்ம மைக் வாங்குங்க, உங்கள் ஆடியோ குவாலிட்டி ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. வீடியோ நல்லா இல்லைன்னு சொன்னார். ஆமாம், சரி, ஓகே, வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்துருச்சு. 1 வீக் ஆச்சு நாங்கள் ஆர்டர் பண்ணி. வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். கரெக்டாக இன்றைக்கி வந்துட்டு நம்ம கிளம்புறப்ப வந்திருக்கு. சரி, ஓகே, இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இந்த மைக்கை வச்சே நம்ம வீடியோ எடுப்போம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன டெஸ்ட்டு பண்ணிடலாம். ஆமாம், வாங்குகிறோம். ஏதோ நல்ல பிராண்டாக வாங்கிடலாம், ஒரு நல்ல மைக்காக வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மைக் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் காஸ்ட்லி தான். எவ்வளோடா அது? 9,000. ஆமாம், சரி, ஓகே, ஓகே, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே சொல்லு. சொன்னா சரி, ஓகே, ஓகே, வெட்டிடலாம். கேக் வெட்டுற மாதிரி வெட்டுங்க. ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே மைக்கு, ஹாப்பி பர்த்டே மைக்கு. ஓகே, இன்னைக்கு மைக்குக்கு பர்த்டே. எங்கிட்ட ஓப்பன் பண்ணணும்? எங்கிட்ட ஓப்பன் பண்ணே தெரில. உனக்குலாம் மைக்கு ஸ்டிக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. போதும், கத்தி வச்சே நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க எல்லாத்தையும். ஓகே, யூசர் மேனுவல் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. மைக் கோலாறு ஹெட்செட் மாதிரி இருக்கு. செம்மையா இருக்குல்ல, லுக்கு பயங்கரமாக இருக்கே. வாவ், வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் ஒரு மைக் வச்சு பேச போகிறோம். மைக் வச்சு பேசியிருக்கோம். அது வேற மைக். அது ஒயர் மைக்கு, இது ஒயர்லெஸ் மைக்கு. ஓகே, சூப்பர். தந்துரோமா? ஓப்பன். வாவ், செம்மையாக இருக்கே. என்னடா தம்பிள்ஸ் மாதிரி இருக்கு பார்க்க. தம்பிள்ஸ் தான். ஓப்பன் பண்ணுங்க. இதுன்னு இருக்கு. அது வீடியோவில் பார்க்கும்போது பெருசு பெருசாக இருந்துச்சு. ஆக்சுவலி கேமராவில் பார்க்கறது கூட பெருசாக இருக்குடா. இங்கிட்டு பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கு. வாவ், நல்லா காம்பேக்டாக இருக்கு. இங்கே இருக்கு ஒரு மேக்னெட்டு. என்னடா டைட்டாக இருக்கு மேக்னெட். ஆமாம், டைட்டாக இருந்தால் தானே சட்டையில் ஒட்டும். ஓகே, வாங்கினோடனே உடச்சிருவா போல இருக்கே. ஐயோ, ஆகா, நம்பர் 2 கட்டம் துறைக்கி கட்டம் சரியில்லை. இப்படியா வச்சு காட்டவா? சட்டில் மாட்டுங்க. எப்படி இருக்கு? ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்க. மைக்கெல்லாம் வச்சு பேசுகிறீங்க. பெரிய ஆள் தான் போங்க. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கே. ஒன்றுமே தெரியல. நல்லா இருக்கு. அழகா பட்டன் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பெரிய பட்டன் மாதிரி இருக்குது. பார்ப்போம். நீ அடுத்து உங்களுக்கு வர்றது வந்து இந்த மைக்கில் குவாலிட்டி வரும். ஆமாம், இன்னும் கனெக்ட் பண்ணல. எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இனிமேல் தான் எல்லாம் பார்க்கணும். அதுக்குள்ளே மைக் வாங்கியாச்சு. ஓகே, ஓகே, அன்பாக்சிங்கே ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கே. சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. 3
புள்ளி இருக்கா, இங்கே பாரு 3 புள்ளி இருக்குது பாரு, இதெல்லாம் சார்ஜ் இப்படி தான் வைக்கணும். அப்படிங்களா? ஆமாம், நான் இப்போ இப்படி வச்சேன், ஒழுங்காக உட்காரல, இப்படி தான் வைக்கணும். இங்கே 3 புள்ளி, இங்கே ஒரு 3 புள்ளி, இப்படி வச்சுட்டு இது பிரச்சனை கிடையாது, இது இப்படி வச்சுக்கிட்டு இப்படி மூணா தான் ஃபுல்லாக மூடுது. ஓஹோ, சரி. இங்கே தான் சார்ஜ் போடுறது இருக்குது. எங்களுக்கு தெரியலங்க. சரிங்க, ஓகே. ஃபுல் சார்ஜ் இருக்கா? நான் சார்ஜ் போட்டு அனுப்பியிருப்பாங்க. ஆமாம், ஃபுல் சார்ஜ் இருக்கு. சார்ஜ் வேறு பண்ணுமா அதுக்கு? ஆமாம், அப்படின்னா சார்ஜ் போடாமல் உனக்கு ஒர்க் ஆகும் உனக்கு. ஓஹோ, எப்படி இதில் வச்சா ஹெட்செட் மாதிரி தான், ப்ளூடூத் ஹெட்செட் மாதிரி. இதில் ஒரு மைக் இருக்குது, இது பட்டன் இருக்குது, எதுக்கு அந்த பட்டன் தெரில. அப்படி தான் அதை புலம்பிகிட்டே இருப்பான். ஓகே ஓகே. ஆக்சுவலி இதை எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலி இப்போ தான் யூசர் மேனுவல் பார்த்தோம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, அதில் ஏதோ பேப்பர் மாதிரி ஒட்டியிருக்குமா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் போடுங்க, சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் ஆன் ஆகும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும்னு போட்டிருக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமாம், இப்போ லைட் எரியுது. இதில் சார்ஜ் ஏறணும்ல கொஞ்சம் நேரம். அது இருக்கும், ஆல்ரெடி ஃபுல் சார்ஜ் இருக்கும். ட்ரை பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ பேர் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிட போகுதுடா. அது போகும்போது நம்ம இங்கே போட்டுக்கலாம், யூஸ்பி இருக்குல்ல, பண்ணிக்கலாம். இதில் சார்ஜ் ஏறணும் இருக்கு. ஆக்சுவலி இதில் சார்ஜ் ஏறி இருக்கும். இங்கே பேர் 5 பாயிண்ட்ஸ் காட்டுது. 3 பாயிண்டா? ஓகே, 3 பாயிண்ட்ஸ் காட்டுது. இது வந்து இதில் சார்ஜ் ஏறணும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஏறணும் தான், ஆனால் இது ஓரளவு இருக்கும், இன்னைக்கு எடுக்கிற அளவுக்கு இருக்கும். ட்ரை பண்ணுவோம். ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ மாட்டுவோமா? இப்படி திருப்பி மாட்டிக்கலாம் போல. இதுதான் சூப்பராக பட்டன் மாதிரியே இருக்குது. எப்படி? ஓகே, சூப்பர். அதை கொடுங்க, அதை கனெக்ட் பண்ணால் தான் கேட்கும். ஓகே, இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இனிமேல் இந்த மைக்கிலேருந்து உங்களுக்கு வாய்ஸ் கேட்கும். மைக் தெரியும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ஐயோ கனெக்ட் ஆகிருக்கா தெரியல. ஆக்சுவலி நானும் மாட்டியாச்சு, 2 பேரும் நானும் மாட்டியிருக்கேன். ஆனால் வாய்ஸ் கேட்குதான்னு தான் தெரியல. ஆமாம், வாய்ஸ் கேட்குதான்னு செக் பண்ணணும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வாய்ஸ்லாம் என் வாய்ஸ் நான் கணீர்னு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. என் வாய்ஸும் சூப்பராக இருக்கும், கட்டகரலாம். ஆமாம், சூப்பர் சிங்கர் போகலான்னு இருக்கேன் நான். உன்னை தான் கூப்பிட்றாங்க. ஐயோ சொன்னா அங்கிட்டு போங்க, பேசுங்க. கனெக்ட் பண்ண தெரியுதா? அங்கே இருக்கு, மைக்கில் தான் பேசுகிறோமா, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆமாம், சரி, ஓகே. நான் போய் அந்த ரூம் போய் பேசுகிறேன், கேட்குதான்னு பாரு. கதவை திறந்தோன்னா டேஞ்சர் படுத்துருக்கோம். ஹலோ ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஜாலியாக கால் ஆட்டிட்டு படுத்துருக்கோம். அதான் ஓகே, கேளுங்க. நல்லா இருக்கா மைக்கு? நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா? பால் அவ்வளோ பசி வந்துச்சு. ஐயோ பாவம், இதான் பேசுங்க. சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு சாப்பாடு தானே முக்கியம். ஆக்சுவலி இப்போ நம்ம ஃபேனை போட்டு செக் பண்ணுறோம் வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு. இந்த டெஸ்டிங்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம்டா, வாழ லேட் ஆகுது. வாங்க கிளம்புங்க, நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடுறி அப்புறம் கிளம்ப வாங்க. வீடை பூட்டியாச்சுங்க, கிளம்பிட்டோம். என் முடியெல்லாம் கிளம்பிடுச்சுங்க. 10 மணிக்கே நான் கிளம்பி ரெடியாக உட்காந்துட்டேன். 3 பேரையும் வச்சுட்டு மேய்க்கிறதுக்குள்ளே போதும் ஆகும். சரி, ஓகேங்க. ஓகே, ஃபைனலி கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு நம்ம இப்போ சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு திருப்பி கிளம்பலாம். கிளம்பிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கோம். இன்னும் கிளம்பலையா? கிளம்புங்கடா, கிளம்புறோங்க. வீட்டில் வந்து 2 குட்டி குழந்தைங்கள் இருந்தாலே இதான் பிரச்சனை. ஆமாம், இதில் ரொம்ப டேஞ்சர் பார்த்தீங்கன்னா இதுதான், அழுதுகிட்டே இருப்பா. ரொம்ப டேஞ்சர் இது. ஆமாம், ரொம்ப சேட்டப் பண்ணுறாங்க. வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கா. என்னாச்சுன்னு தெரியல, ஹோம் சிக்கா என்னன்னு தெரியல, ஆனால் அழுதுகிட்டே இருக்கா. இங்கேருந்து போனால் தான் சரியாகும்னு நினைக்கிறேன். ஆமாம், சரி பார்ப்போம். சரி, ஓகே. காலைல கிளம்பலான்னு பிளான் போட்டு மதியானம் ஆகிடுச்சு. சரி, இப்போ சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஆமாம், தூக்கமே வந்துடுச்சு குழந்தைக்கு. எனக்கும் தூக்கம் வந்துடுச்சு. பின்னாடி குழந்தை தூங்கி எந்திரிச்சிட்டான். ஒரு ஷிஃப்ட் தூங்கிட்டான். அவனை கிளப்பி விட்டதுலேருந்து அவன் தூங்கி எந்திரிச்சேட்டான். இன்னும் நாங்கள் கிளம்பிக்கிட்டே இருக்கோம். அவன் இன்னைக்கு பிரச்சனை கிடையாது, என்னென்ன குளிச்சிருக்கான், அதனால இன்னைக்கு ஃபுல்லாகவே அவன் கிறக்கத்திலே இருப்பான். ஆமாம், சரி, ஓகே. சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே. உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? அங்கே பாரு, மீன் இருக்கு, வேணுமா?
எதுவுமே வேணாமா? ஆ ஆ இங்கே பாரு. ஃபேன் ஃபேன். ஆரியன் ஆரியன் நடக்கலாம் நேபாள் பையன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஆஹா ஓகே ஓகே நம்ம ஃபைனலாக கிளம்பியாச்சு. ஃபைனலியாக கிளம்பியாச்சு. எப்படியோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டும் ஜம்முன்னு தூங்குறாங்க. 2 பேரையும் ஒரே வழியாக தூங்குனதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டோம், பேலஸ் கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் பேலஸ் ரீச் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இன்னொரு பிரச்சனையில் சிக்கியிருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா டிராஃபிக்கில் சிக்கிட்டு இருக்கோம். அடுத்த பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனையாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது தானா. என்ன பண்ணுறதுனே தெரியல. எத்தனை மணிக்கு தாண்டா போய் சேருவோம்? தெரியல. ஆமாம், டைம் வந்து 4 o'clock ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 minutesல போயிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கா பார்த்தீங்களா? இந்த இடத்துல உட்காந்து மட்டும் தான் தூங்குவான். எடுத்து இப்படி வச்சோம்னா எரிஞ்சிடும். ஆமாம், டிரைவர் சீட் தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், பேசாமல் அவளை வண்டி ஓட்ட விட்டுறேன். அதான் வண்டி ஓட்ட தான் விடணும். செட்டே ஆக போகுது. நல்ல ஒரு சன் ஃபேஸில் அடிக்குது சூப்பராக. இப்போ தான் பிரேக் அடிச்சு போயிட்டுருக்கான். ஊறிட்டு பெங்களூர் டிராஃபிக்கில் போயிட்டுருக்கோம். ஆமாம், ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். பெங்களூர் வெரி ஒர்ஸ்ட் டிராஃபிக். சொன்ன மாதிரியா? ஆமாம். சரி, ஓகேங்க. வந்து இப்போ நம்ம லாஸ்ட்டாக எப்படியோ பேலஸ் கிட்ட வரப்போகிறோம். கிட்டத்தட்ட பேலஸே மூடிடுவாங்க போல் நம்ம போகிறதுக்குள்ளே. ஏன்னா அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. 2 பேரையும் வச்சு சமாளிக்கவே முடியலை. எப்படி தான் 2 பேர்லாம் வச்சு எல்லாம் சமாளிக்கிறாங்களோ ஒன்றும் புரியல. அதான் சுத்தமாக முடியல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு நாங்கள் வெளியே வரோம். கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளேயே ட்ரைன் அவுட் ஆகிடுது எனர்ஜியெல்லாம். சுத்தமாக முடியல. இதான் லாஸ்ட் ட்ரிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேரில் யாராவது ஒருத்தங்களா வீட்டில் விட்டுட்டு தான் வரணும். ஆமாம், ஒருத்தரை கழட்டி விட்டுட்டு வர வேண்டியதுதான். இல்லை 2 பேர்த்தையும் கழட்டி விட்டுடலாம்டா, நம்ம மட்டும் ஜாலியாக விட்டுடலாம். போகிற மாதிரி இருந்தாச்சும் ஒகேனக்கல் போயிட்டு போகலாம். என்ன சொன்னால் என்ன பண்ணுறீங்க? ஸ்டைல் பண்ணுறேன். ஸ்டைலு தான். நான் கொண்டைக்கே மாறிட்டேன் இதுங்களை சமாளிக்கிறதுல. ஆமாம், வழக்கமாக போயிட்டு வரப்போ தான் கொண்டைக்கு மாறுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா போகிறப்பே கொண்டையோடு தான் போகிறோம். ஆமாம், கொண்டையில் தான் போவோம். மாம்ஸ் திங்க். இங்கே நல்லா உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கா? கொஞ்ச நேரம் பேசினா என் ஆளை நான் தூங்க வச்சுட்டேன். உன் ஆளை நீ தூங்க வச்சு உன்னால் பின்னாடி போட முடிஞ்சா நீ போட்டுக்கோ. நான் போட்டுறதுக்கப்ப அழுதுனேன். அது உன் பிரச்சனை. நீ தான் அவளை பார்த்துக்கணும். அவள் உன் கேங்கு, இவன் தான் என் கேங். வாவ், இந்த இடத்த பாருங்க, பார்த்தாச்சு. செம்மையாக இருக்கு, நல்லா இருக்கு. பெங்களூருக்குள்ள ஃபுல்லாக மரமாக தானே இருக்குல்ல? ஆமாம், நல்லா இருக்கு. சந்து பொந்து அப்புறம் இந்த மரம், அதனாலேயே இந்த இடம் சூப்பராக இருக்குது. அப்புறம் பெரிய பெரிய பில்டிங்ஸும் இருக்குது. பயங்கரமாக இருக்குது பில்டிங்ஸ்லாம். பார்த்து வாயை பழக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன தான் நம்ம சென்னையிலலாம் பில்டிங்ஸ் பார்த்தாலும் இங்கே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. செம்மையாக ஸ்டைலிஷாக கட்டி வச்சுருக்கான். இந்த பில்டிங் பாருங்கள். இந்த பில்டிங் எங்க ஸ்டைலா எக்ஸாம்பிள் நல்லா இருக்கு. அங்க போய் 8th ஒரு பில்டிங். இந்த பில்டிங் பாருங்க. எல்லாமே வந்து அண்ணாந்து தான் பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம பில்டிங் அதுக்கு ஆப்போசிட்ல என் போட்டிக்கு இங்கிட்ட ஒரு பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு போட்டிக்கு போட்டியாக தான் எல்லா பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சூப்பராக இருக்கு. ஆனால் நம்ம கார் கண்ணாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த வால் பெயிண்டிங் சூப்பராக இருக்கு. யார் சொன்னாங்க தெரியல, நான் இதோ நல்லா இருக்குன்னு காட்டினேன். வந்துட்டான் சொன்னா ஃபைனலி லொக்கேஷன் வரப்போகுது.
வரப்போதா இதே தான் 1 மணி நேரமாக சொல்லிட்டு இருக்கிற. வீட்டிலேருந்து கிளம்பியே 1 hour ஆகுது. இல்லை இப்போ மேப்லேயே தெரிஞ்சிருச்சு. பக்கம் தான்ண்ணா, பக்கம் தான், 10 நிமிஷத்துல போயிடலாம்ண்ணா. அதான் வந்துட்டே இருக்கோம் 1 hourல. 1 hour ஆச்சு இன்னும் வரல. நம்ம இப்போ மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாய்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா இந்த குவாலிட்டி? பேசிட்டே எப்படியோ பெங்களூர் பேலஸ்க்கு. ஆமாம், நான் மேப் பார்த்துக்கிட்டே வந்தேன். ஆனால் அவருக்கே தெரில இதுதான் பெங்களூர் பேலஸ். பேலஸ் இருக்குன்ட்டு. என்ட்ரியில் பாரு சூப்பராக ஒரு உள்ள ஏதோ ஒரு கல்யாணம் நடக்குது, போயிட்டு வந்துருவோமா? கல்யாணமா? ஓகே, நம்ம சாப்பிட்டாச்சே, அப்புறம் எது கல்யாணம்? மத்தியம் சாயங்காலம் சாப்பாடு சாப்பிட்டு வந்துடும். அவங்க நல்லா கழுவி வச்சிருப்பாங்க. ஹே வாவ், இந்த இடத்து பாருங்க. பேலஸ் தான் மேப் போட்டிருக்கோமா இல்லை ஏதோ அந்த கல்யாண மண்டபத்துக்கு மேப் போட்டிருக்கியா? இல்லை, நீ தானே போட்டு கொடுத்த. ஆனால் பாவமே வந்துருச்சு, பேலஸ் வந்துருச்சு. வாவ், ஓ மை காட், என் கனவுல பாக்குற பேலஸ் மாதிரியே இருக்கு. ஓ, இங்கதான் ராஜாலாம் தங்கியிருப்பாங்களோ? இருக்குமோ? ஆமா, அது பேர் தான் பேலஸ். ஓ, இது பேலஸ். ஓகே, அது பக்கத்துல என்ன இருக்கு? அது வந்து சமையல் அறை. சமையல் அறையா? பேலஸோட அது பெருசு. செம்மையா இருக்குடா. நான் பார்த்ததே இல்லை. இது பெங்களூர்ல இருக்கா? ஆமா, இல்ல லண்டன்ல இருக்கு. வந்தாச்சு, சூப்பரா இருக்கு. எல்லாருமே கிளம்புறாங்க சொன்னா, நம்ம இப்பதான் உள்ளே போறோம். இந்த மாதிரி ஒரு பேலஸை என் வாழ்க்கையில நான் பார்த்ததில்ல. நான் இப்போதான் இங்கே கூட்டிட்டு வரோம். பார்க்கிங் போஸ் கொடுத்துட்ருக்காரு பார்க்கிங். வாங்க வாங்க, யாரும் தூக்குறது? 2 பேரும் தூக்கிட்டு வாடா. 2 பேரும் தூக்கிட்டு வரட்டா? சின்ன இந்த கையில் வச்சுக்கடா அவனா. ஃபேமிலியோட வந்துட்டோம் ஜாலியாக. எப்படியோ ஒரு வழியாக மேடம்லாம் தூக்க கலக்கத்தில் இருக்காங்க. சூப்பராக இருக்குங்க பேலஸு. இங்கே பாருங்கள், விலைக்கு வாங்கிடலாம். பேலஸை விலைக்கு வாங்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேலஸ். பெங்களூர் பேலஸ். சரி, உள்ள செம்ம கார்டன். ஆமாம், பேசாம இப்போ உள்ளே போயிட்டு சுற்றிட்டு வரதுக்கு கார்டனில் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே. எப்படி ஐடியா? அடிச்சிருக்கா வாட, டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே போகலாம். இல்லை, நம்ம வெளியே முடிச்சுட்டு வந்து பார்த்து நேபாள் பாய். போகிறோம். மணி வந்து 4:45 ஆகுதுங்க. 5:30க்கு க்ளோஸு. ஆக்சுவலி இந்தியன் விசிட்டர்ஸ் 300, ஃபாரின் விசிட்டர்ஸ் 500. நம்ம ஃபாரினர்ஸ் கிடையாது, ஸோ நமக்கு 300 தான். உங்களோட நிலைமை இப்படி தாங்க போயிட்டுருக்கு. ஃபுல்லாக ஃபோட்டோஸ் அண்டு உங்களோட கல்ச்சரை வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா நான் இப்படி நான் வந்துட்டுருக்கேன். மேடம் வந்து கையை விட்டு இறங்க மாட்டாங்க. எப்படியும் ஒரு 10 to 12 கிலோ இருப்பா. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கா. ஓகே, அவர் இங்கே விளாண்டுக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் அழுதுகிட்டே இருந்தான். வரணும் இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஓகே, இங்கே இவங்க விளாண்டுறாங்க. ஹாய், ஜம்ப், சூப்பர். ஓகே, குட். ஓகே, அவர் அப்படியே விளாண்டுட்டு இருக்கட்டும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன ட்ரெஸ் அவுந்துருக்கு ஆரியனுக்கு? ஐயோ, சரி. நீ தூக்கி போட்டதுலேயே அவுந்துருக்குண்ணா. ஓகே, பெங்களூர் பேலஸ். பெங்களூர் பேலஸ் பார்த்தாச்சுங்க. நல்லா தான் இருக்குது. ஆமாம், இப்படி போயிட்டு இப்படி வந்தாச்சு. உங்களுக்கு அப்படி இப்போ தான் உள்ளே போயிருப்போம், அப்படியே வெளியே வந்திருப்போம். சின்ன பேலஸ் தான்.
ஏன்னா வந்துட்டு உள்ளே வந்து வீடியோஸ்லாம் அலோட் கிடையாதுனால உள்ள வீடியோஸ்லாம் எடுக்கல. ஆமாம். ஸோ நாங்கள் உள்ளே போகிறப்பே கட் பண்ணியிருப்போம். இப்போ தான் ரெஸ்யூம் பண்ணியிருக்கோம். அங்கங்கே ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், அதை மட்டும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறோம் பாருங்க. மற்றபடி வந்து சூப்பராக இருக்குங்க. நல்லா கொஞ்சம் சீக்கிரம் வந்தோம்னா நல்லா இங்கே பார்க் இருக்குது பாருங்கள், நல்லா விளாண்டுருக்கலாம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, விளாண்டுட்டு தான் போகும். பேலஸ் வந்து எங்களுக்கு பின்னாடி இருக்குது. பேலஸாக இருக்குது, ஆனால் புதுசாக இருக்குது ஃபுல்லாகவே. ஒரு பழைய அரண்மனை மாதிரி ஃபீலிங்கே இல்லை, ஃபுல்லெல்லாம் புதுசாக தான் இருக்குது. அதில் ஒரு ஃபோட்டோ வந்துச்சு பார்த்தியா, 2013 வரை ஏதோ ராஜா உயிரோட இருந்தாராம். அப்படியா? ஆமாம், அவங்களோட ஃபோட்டோ அவங்களோட பரம்பரையில் வந்தவங்களா இருக்கும். மேபி அதான் ராஜா பரம்பரை தானே அப்படின்ட்டு. கலர் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க, அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆமாம், ஒரு ட்ரெஸ் 8000 சொல்லி வச்சுருந்தாங்க. ஆமாம், சேல்ஸுக்கு 1-2 வச்சுருக்காங்க. வீட்டில் ஒரு கார்டன் போட்டுருவோம், அது பேர் நல்லா செடியை நோண்டிட்டு இருக்கு. டயர்ட் ஆயிட்டாங்க. என்ன ரொம்ப டயர்டோ? ஆமாம். யாரால ரொம்ப டயர்டு? அவ்வளோதான். இப்போதான் ஏதோ அமைதியாக வந்து செடியை நோண்டிகிட்டு இருக்கா. ரொம்ப டயர்டுங்க, முடியலை. இந்த பட்டனை போட்டு விட்றி. தேங்க்யூ. ஐயோ, அப்பாவுக்கு ரோஸ் கொடுக்குறாளா? ஆமாம், இந்தாங்க. ஐயா, என்ன ஆரியன் அம்மா பார்க்குறியா? ஆரியன் கூட அமைதியாக இருக்காண்டா. நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? தலையில் வச்ச பூ கூட உழுவாமல் இருக்கான். என்ன வேணுமா? என்ன வேணும்? டீ வேணுமா? என்னடா வச்சக்கண் வாங்காமல் என்னையே பார்த்துட்டு இருக்கான். ஆரியன், அம்மா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அம்மா பிடிக்குமா உனக்கு? தூக்க கலக்கத்தில் இருக்கீங்களா? பாவமாக இருக்கார், அவ்வளோ போகிறார். ஓகே, ஆக்சுவலி இதான் பேலஸ்க்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தோம்னா இங்கே சூப்பரான ஒரு பயங்கரமான கார்டனாக இருக்குது. இங்கே எல்லாம் சில் பண்ணுறாங்க. நாங்கள் அப்படியே பேலஸை பார்த்த மாதிரியே இங்கே உட்காந்து சில் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், பேலஸை சுற்றி பார்த்ததில் ரொம்ப டயர்ட். எப்படி இருந்துச்சு பேலஸ்? சூப்பராக இருந்துச்சு பேலஸு. ஆமாம், ஏன்னா வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கில் வந்து நல்லா லவ் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே உள்ளே போகும்போதே ஒரு ஃபோனு அதில் ஒரு நம்பர் மாதிரி தராங்க. அந்தந்த இடத்துல அந்தந்த நம்பர் போட்டிருக்காங்க. அதில் இப்போ ஒன்றுனா அந்த ஒன்று நம்ம அழுத்தோம்னா அந்த ஒன்று என்னங்கிறது வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு 10 லாங்குவேஜில் வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. அது வந்து நல்ல ப்ளஸ்ஸு. சில இடத்துக்குலாம் நம்ம போனோம்னா கைடு கூப்பிட்டு போகணும், ஒரு 500-1000 டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நல்லாயிருக்கு. இது வந்து ஐ லைக் இட். இது எல்லா அரண்மனையிலையும் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் 300 rupees. ஆமாம், ஸோ காஸ்ட்லி. மேபி இதுக்கும் சேர்த்து தான் வச்சுருக்காங்கன்னு தெரியல எனக்கு. ஆமாம், ஆனால் 300க்கு ரொம்ப சின்ன அரண்மனை தான், ரொம்பலாம் இல்லை. நாங்களே 4:30 தான் உள்ளே போனோம், 5:30 வெளியே வந்துடலாம். அந்த மாதிரி பார்த்துட்டு போனோம். நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் உட்காந்து பாப்பாலாம் அழுதுனால உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக வந்தனால தான் எங்களுக்கு 6 மணி ஆச்சு. ஆனாலே எங்களுக்கு 6 மணிக்கு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஸோ டக்குன்னுலாம் பார்த்தோம்னா ஒரு 45 minutesல ஃபுல் அரண்மனையுமே நம்ம சுற்றிடலாம். ஆமாம், நல்லாயிருக்கு. மைசூரும் அடுத்து நம்ம போகலாம். மைசூரும் அதுவும் சின்னது தான். ஆக்சுவலி பிளான் மைசூர் போகலான்னு தான். ஆனால் இங்கேருந்து ரொம்ப தூரம். அதுக்கு நம்ம இப்போ கிளம்பணுன்னா நாளைக்கு தான் போய் சேர முடியும். அதனால் முன்னாடியே அந்த பிளானை அபார்ட் பண்ணியாச்சு. இருக்குன்னு பாருங்க, இவ்வளோ பெருசு இருக்கு. ஆனால் நம்மளை வந்து கொஞ்சம் இடத்துல தான் அலோவ் பண்ணுறாங்க. உள்ள சுத்தமாக வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் வரப்போ வந்துட்டு ஒருத்தருக்கு ஃபைன் போட்டாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம எடுக்கல. ஆமாம், நிறைய இடம் வந்து அலோவே பண்ணல. பட் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ் தான் நிறையா இருந்துச்சுல்ல. ஆமாம்,
பெயிண்டிங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் பழைய அரண்மனை மாதிரி இல்லை, கொஞ்சம் புதுசு மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், நம்ம தஞ்சாவூர் அரண்மனை மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் அரண்மனை தான் நல்ல பழைய அரண்மனை மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம், பார்த்தாலே வந்து நமக்கு ஒரு ஹிஸ்டாரிக் ஃபீல் கிடைக்கும். இங்கே தான் ராஜா படுத்த கட்டில்ட்டு கட்டில் காப்பாங்க, பாத்ரூம் காட்டுவாங்க. இங்கே கட்டிலே நம்ம பார்க்கல, இருக்கு ஒரே ஒரு கட்டில் இருந்துச்சு, அது ராஜா கட்டில் மாதிரி இல்லை. அதெல்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க போல், நமக்கு அலோடு இல்லை. ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ நாங்கள் எண்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாம், நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம். நிறைய வீடியோ இருக்குது, எடிட் பண்ண சோம்பேறி. ஓடு ஓடு, அப்பா புடி, ஓடு ஆறு. அப்பா புடி, ஓடு ஓடு ஆறு. ஓடு ஓடு ஓடு.